ஆம்பூர் அருகே 50,000 ரூபாய்க்காக பெற்ற தாயை குழந்தையை விற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஷபீர் என்பவரது மனைவி ஜபீனா. இவர்கள் ஆம்பூர் அடுத்து நரியம்பட்டு பகுதியில் சுற்றித் திரிந்து பிச்சை எடுத்து வருகின்றனர். இந்த தம்பதியருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மே மாதம் ரஷீத் அகமது என்பவர் ஜபீனாவை அணுகி பிச்சை எடுத்து கஷ்டப்படும் நிலையில் குழந்தை எதற்கு என கூறி விற்க சம்மதிக்க வைத்துள்ளார். இதையடுத்து ஜபீனாவும் 50,000 ரூபாய்க்கு குழந்தையை விற்றுள்ளார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஷபீர் குழந்தையை பற்றி கேட்டு சண்டையிடவே குழந்தையை மீட்டு தர கோரி போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில்தான் சினிமா பாணியில் அடுத்தடுத்து குழந்தை கைமாறிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. குழந்தையை வாங்கிய இடைத்தரகரான ரஷீத் அகமது வேலூரில் உள்ள புகழேந்தி என்பவரிடம் குழந்தையை அதிக விலைக்கு விற்றுள்ளார். புகழேந்தி மற்றும் அவரது கூட்டாளியான ஈரோட்டில் உள்ள உமா மகேஸ்வரி, கரூரைச் சேர்ந்த அலாவுதீன் என்பவருடன் பேசி நாமக்கல்லில் உள்ள சதீஷ்குமார் ஹரிணி என்ற தம்பதியிடம் 13 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்றுள்ளனர். இதையடுத்து நாமக்கல்லில் இருந்த குழந்தையை போலீசார் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவத்தில் குழந்தையை விற்ற தாய், இடைத்தரகர்கள் மற்றும் குழந்தையை விலைக்கு வாங்கிய தம்பதி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த கும்பலின் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் அலாவுதீன் என்று கூறப்படும் நிலையில் அவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.